சிம்பிள் அண்ட் சூப்பர் டேஸ்டியான புளி சாதம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், 1 இனுக்கு கருவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாதிரி வரட்டும். இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நல்லா ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா வற்றி வந்துடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நல்லா வடித்து ஆற வச்ச ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிளறினோம்னா சூப்பர் டேஸ்டியான புளி சாதம் ரெடி. உப்பு பத்தலைன்னா மேலால் போட்டு கிளறிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.